இது வந்து மார்ச் 8 வெள்ளிக்கிழமை காலையில் 2 in 1 இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நைட்டே ஊற வச்ச நிலக்கடலை வந்து காலையில் வேவிச்சு கொஞ்சம் எடுத்து பாப்பாக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வச்சுட்டு மீதி இருக்க கடலையை வந்து அப்படியே புளிக்குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால அப்படியே முழுசாக வந்து கட் பண்ணி போட்டாச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு முப்பெரும் தேவிகள் மாதிரி நின்றுட்டு இருக்கேன். இவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் எடுத்து தோசை ஊற்றுறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் வச்சிருப்பேன். அதில் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொண்டு போய் வந்து காய வச்சுட்டேன். இந்த கிளாஸ் ஆயில் பாட்டில் உடையிற மாதிரி இருக்க எந்த பொருளையும் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு எப்போவுமே வந்து வாஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். இந்த தடவை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் இருந்ததுனால மொத்தமாக சேர்த்து வச்சு 3 வந்து வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மார்னிங்கே வந்து ஒரு சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிக்க வேண்டியிருந்தது. அதனால் வெளியில் போயிட்டு வரும்போது இந்த குட்டீஸ்க்காக ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி வச்சலாம்னு சொல்லிட்டு ஹோல்சேல் கடைக்கு வந்து போனோம். அங்கே போய் பார்த்தா சம்மருங்கிறனால ஏகப்பட்ட டியூப் ஐஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஹோல்சேலாக போய் வாங்கும்போது காசும் கம்மியாகுது. கொஞ்சம் நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதனால் பார்த்தோன்னே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. குட்டி சர்ப்ரைஸ் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு வந்து கொழுக்கட்டையோட இந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாள் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சது.